வாங்க இந்த பன்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பன்னிக்கு வந்து நான் இந்த 4 கலர்ஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 4 கலர்ஸ் வந்து ஆல்ரெடி நான் வந்து பிக் பை டெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த யானோட பேலன்ஸ் தான் இதெல்லாமே. பாருங்கள், இந்த 2 கலர் வந்து நான் டிஷர்ட்டுக்கு யூஸ் பண்ணது 100 கிராம்ஸ் வாங்கியிருந்தேன். அதில் எனக்கு இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இதே போல் ஃபேஸ் இதெல்லாம் செய்யறதுக்கு வாங்கின கலரும் எனக்கு வந்து ஒரு 30 கிராம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொரு கலரும் எனக்கு ஒரு 50 கிராம்ஸ் இருக்கும், ப்ளூ கலர். அந்த மாதிரி நம்மளுக்கு கம்மியாக தாங்க பிடிக்கும். நம்ம வந்து இன்னொரு ஒரு 2 இது அதிகமாக வாங்கிட்டோம்னா அடுத்து இதுவும் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ அது கூட வந்து நான் இந்த கலர் வாங்கியிருக்கேன். இந்த கலரும் இது ஒரு மாதிரி பீச் கலருங்க. இது வந்து டார்க் கலரு. இது ரெண்டும் வந்து நான் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தேன். அப்போ இதை யூஸ் பண்ணி அடுத்த டைப் பண்ண போகிறேங்க. அப்புறம் ஹூக் வந்து 6mm ஹூக். ஹூக் வந்து பார்த்திங்கன்னா 6mm ஹூக் யூஸ் பண்ணி அந்த பிக் பைட் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதே சேம் ப்ரொசீஜரில் தான் இது பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த பன்னிக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. பாருங்கள், எல்லாம் இப்படி இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இப்போது இது வந்து ஒவ்வொரு பார்ட்டாக வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ரிட்டன் பேட்டர்னாக தரேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா. பாருங்கள், என்னென்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். பாருங்கள், இது ஹெட் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாருங்கள் இயர்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். அதாவது லாங் இயர்ஸ். ஆல்ரெடி வந்து நான் லாங் இயர்ஸ் பன்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதே போல் தாங்க இதுக்கும். ஆனால் அது வந்து வெல்வெட்டில் போட்டிருப்பேன். இது வந்து நார்மலாக 8 ply யானில் வந்துட்டு இந்த இயர்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. பாருங்கள், அடுத்தது லெக்ஸ் பாருங்கள். பாருங்கள், இப்படி தனித்தனியாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஷூ, அதுக்கப்புறமா ஒரு ஷாக்ஸு, அதுக்கப்புறமா லெக்கோட போர்ஷனு, லாஸ்ட்டில் இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இது லெக்கு. பாருங்கள், அடுத்தது ஹேண்ட்ஸ். லெக் மாதிரியே ஹேண்ட்ஸும் தனியாக பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி ஹேண்ட்ஸ். சரிங்களா. இப்போது இந்த ஒவ்வொரு பார்ட்டும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்குறேங்க. அதுக்கு அப்புறமா இது வந்துட்டு எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் அசம்பிள் பண்ணுறது வந்து நான் இன்றைக்கி ஃபுல் வீடியோவாக கொடுக்குறேன். ஏன்னா அசம்பிளிங் வீடியோ வந்து நான் டுட்டோரியல் வந்து போட்டதே இல்லை. உங்களுக்கு வந்து இதுதான் அட்டாச் பண்ணிடுங்கன்னு சொல்கிறேன். ஆனால் நோஸ், ஃபேஸோட ஐஸு அதெல்லாம் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி நான் இந்த இதில் வந்து டீட்டெயில்டாக தரேன். இந்த ஒர்க்ஸ் மட்டும் நான் வந்து உங்களுக்கு ரிட்டன் நோட்ஸாக தரேன். ஓகேங்களா. பாருங்கள், இப்போது நம்ம ஹெட்டு ஒர்க் பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போ நம்ம ஹெட் ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்க, ஹெட்டை முடித்ததையும் நம்ம ஸ்பாஞ்ச் ஃபில் பண்ணணும். இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்லிங் வந்து பாருங்கள், இப்படி உள்ளே அமுத்திட்டு நம்ம இப்படி சென்டர் போர்ஷன் மட்டும் வச்சு அமுத்தக்கூடாதுங்க. இப்படி ஈவனாக எல்லா சைடும் போகிற மாதிரி இப்படி கை வச்சு தள்ளணும். ஓகேங்களா. பாருங்கள், இப்படி உள்ளே வச்சுட்டு ஒரு சைடு மட்டும் தள்ளாமல் அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி எல்லா சைடும் அந்த ஸ்பாஞ்சை வந்து நம்ம இப்படி தள்ளிட்டு போகணும். பாருங்க, ஒரே சைடு மட்டும் வைக்காமல் இப்படி எல்லா சைடும் சுற்றி நம்மளுக்கு எவ்வளோ யான் வேணுமோ அவ்வளோ யான், அந்த ரவுண்ட் ஷேப் வர அளவுக்கு நம்ம யான் வைக்கணும். யான் வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக வச்சோம்னா கரெக்டான அந்த ஷேப் வராது நம்மளுக்கு. எனக்கு அந்த லாங் பாய்ட் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அந்த லாங் பாய்ட் ரெடிக்கு மட்டும் கரெக்டாக ஹாஃப் கேஜி ஆன் பிடிச்சிதுங்க. பாருங்கள், எல்லா சைடுமே நம்ம வந்து ஸ்பாஞ்ச் வைக்கணும். சென்டரில் மட்டும் வச்சு நம்ம வந்து சென்டரில் வச்சு அமுத்தக்கூடாது. பாருங்கள், முதல்ல யான் வந்து நல்லா நம்ம ஈவனாக வைக்கணும். நம்ம யான் வந்து ஈவனாக வச்சாதான் அது வந்து நம்மளுக்கு ஒரு ஷேப் அந்த மாதிரி இருக்கும். பாருங்க, இது வந்து நம்ம நிறைய 1 கிலோ வச்சோம்னாலும் இந்த பொம்மை வந்து தூக்கும்போது நம்மளுக்கு வெயிட் தெரியாது. பாருங்க, நான் நிறைய யான் வச்சுருக்கேன்.
வச்சுட்டு நம்மளே இப்படி ரவுண்ட் பண்ணி பார்க்கணும். ரவுண்ட்னா கீழே நம்ம ஒரு ஃப்ளோரில் பண்ணிங்கன்னா அழுக்காகும். நம்ம ஒரு டேபிள் மாதிரி ஒரு பேட் இது மாதிரி வச்சுருந்திங்கன்னா அது மேலே வச்சு அப்படியே இப்படி ரவுண்டு கொடுங்க. ஓகேங்களா? அந்த ரவுண்டு கொடுத்து பாருங்கள், ஹெட் வந்து கரெக்டாக உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம பண்ணியாச்சு. எல்லா சைடும் எனக்கு ஈவனாக இருக்கான்னு பார்க்குறேன். எனக்கு எல்லா சைடும் ஈவனாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா இப்போ இந்த பஞ்சு வந்து நம்மளுக்கு வெளியே தள்ளி வருது. இப்போ கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நம்ம கொஞ்சமாக எடுத்துருங்க வெளியே. கொஞ்சமாக மட்டும் எடுத்தால் போதும். பாருங்கள், ஹெட் பார்ட் நம்மளுக்கு முடிஞ்சது. ஓகேங்களா? இப்போது இந்த ஹெட் பார்ட் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள். பாருங்கள், நான் நல்லா ஜூமில் வச்சு தரேன் உங்களுக்கு தெரியறதுக்காக. இந்த ஹெட் பார்ட் வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரிட்டன் நோட்ஸ் இந்த நான் வந்து இப்போ இந்த ரிட்டன் நோட்ஸாக கொடுக்குறது வந்து எதனாலனா நிறைய பேர் வந்துட்டு எங்களுக்கு எப்படி எழுதி வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்காக பாருங்க, அப்போ எழுதிக்கோங்க. கேர்ள் பன்னி அப்படின்னு சொல்லி நம்ம ஹெட்டிங் எழுதிட்டோம். ஹெட்டிங் எழுதிட்டு பார்த்துக்கோங்க, ரோ 1 எப்பவுமே ஆர் போட்டு 1 போட்டால் அது ரோ 1. ரோ 1 போட்டு ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக மேஜிக் ரிங்கில் 6 சிங்கிள் க்ரூஷே போடணும். சரிங்களா? ரோ 2 அப்போது இன்க்ரீஸ் 12. அப்போ இது டோட்டலாக 6 இருக்கும், இங்கே 12 இருக்கும். ஃபஸ்ட்டு 6 இன் தி மேஜிக் ரிங், இந்த மேஜிக் ரிங்குள்ளே 6 போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த ரோ வந்து 12 போட்டிருக்கோம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது ரோ 3ல் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு இன்க்ரீஸ் போட்டிருக்கோம். டோட்டல் வந்து நம்மளுக்கு 18. இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ டைம்ஸ் வருதுன்னு கேட்டிங்கன்னா 6 டைம்ஸ் வரணும். அதாவது இன்க்ரீஸ் வந்து நம்மளுக்கு 6 டைம்ஸ் வரணும். ஓகேங்களா? ரோ 4 வந்து பார்த்திங்கன்னா 2 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ் வந்து டோட்டல் நம்மளுக்கு 24 வரணும். அதுவும் 6 டைம்ஸ். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ரோ 5 3 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், அதுக்கப்புறமா 30 ஸ்டிச்சஸ் வரணும். அதுவும் நம்மளுக்கு 6 டைம்ஸ். அதுக்கு அடுத்தது ரோ 6 பார்த்திங்கன்னா 4 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், அது வந்து பார்த்திங்கன்னா 36 வரணும். அதுவும் 6 டைம்ஸ். ரோ 7 பார்த்திங்கன்னா 5 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், அதுவும் பார்த்திங்கன்னா 42 இன்ட்டு 6 டைம்ஸ். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ரோ 8 பார்த்திங்கன்னா 6 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், அப்புறம் 48 இன்ட்டு 6. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரோ 9 7 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், டோட்டல் பார்த்திங்கன்னா 54, அதுவும் நம்மளுக்கு 6 டைம்ஸ். அப்புறம் ரோ 10 பார்த்திங்கன்னா 8 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், அதுவும் பார்த்திங்கன்னா டோட்டல் நம்மளுக்கு 60, இது வந்து 6 டைம்ஸ். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. இது வந்து நான் இப்படி எழுதியிருக்கிறது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்படியே இந்த ரவுண்ட் ஷேப் வந்து அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே வராது. இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியே கொண்டு வருவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராது. பால் ஷேப் பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஹெட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு நல்ல ரவுண்ட் ஷேப்பில் வரணும். ஓகேங்களா? அடுத்தது இப்போது நம்ம இதோட இன்க்ரீஸை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இன்க்ரீஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு 11ல் இருந்து, அதாவது ரோ 11ல் இருந்து ரோ 18 வரைக்கும் ஃபுல்லாக ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே போட்டு வரோம். டோட்டலாக 60. ஓகேங்களா? எவ்வளோ? ரோ 11லேருந்து ரோ 18. அப்போது இது கவுண்டிங் எப்படி வைக்கிறீங்கன்னா 11 12 13 14 15 16 17 18 இப்படி எழுதி வச்சுக்கோங்க. இந்த ரிட்டன் பேட்டர்ன் எழுதும்போது இது எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு நீங்கள் பென்சில் இருக்கு இல்லைங்களா, பென்சிலில் எப்படி 11th ரோ முடிஞ்சது 11 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. அப்புறம் 12th ரோ முடிஞ்சது 12 13 14 15 16 17 18. அதே மாதிரி ரோ 1 ஒர்க் பண்ணும்போது 1 முடிச்சிட்டிங்கன்னா ஒரு டிக், 2 முடிச்சிட்டிங்கன்னா ஒரு டிக், 3 4 5 6 7 8 9 10 11 இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம ஒரு பேட்டர்ன் வந்து ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கணும். அந்த பேட்டர்ன் எழுதி வச்சுட்டு ஒன்று ஒன்றா முடிய இப்படியே டிக் பண்ணிட்டு வரணும். சரிங்களா? இப்போ ஹெட் பார்ட் இது வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது இப்போ ஹெட் பார்ட்டு. ஓகேங்களா? இப்போ ஹெட் பார்ட் வந்து நான் போட்டாச்சு. இந்த வரைக்கும்
நான் இன்க்ரீஸோட வந்து நிற்கிறேன். இன்க்ரீஸ் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்ததையுமே நம்ம டிக்ரீஸ், நான் வந்து டிக்ரீஸ் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், உங்களுக்கு புரியறதுக்காக இங்கே எழுதுகிறேன். ஏன்னா டிக்ரீஸ் ரவுண்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு எவ்வளோ ரோ ஒர்க் பண்ணுறதுன்னு பேட்டர்ன் பார்த்துட்டிங்கன்னா போதும். டிக்ரீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்களே டிக்ரீஸ் பண்ணிட்டு வந்துடலாம். எப்படி டிக்ரீஸ் பண்ணுறதுனா, நம்ம இப்போ 8 சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு இன்க்ரீஸ் போட்டோம் இல்லைங்களா, அதே போல் 8 சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு டிக்ரீஸ். அப்போது இங்கே வந்து உங்களுக்கு 60 இருக்குங்களா, அந்த 60 வந்து எப்படி மாறும், அப்படியே 54ஆக மாறிடும். இதுவும் வந்து உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கும், 6 டைம்ஸ் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ரோ இது வந்து ரோ 19 எப்படி மாறும், அந்த இன்க்ரீஸோட ஸ்டாப் பண்ணிவிட்டு பாருங்கள், இது இன்க்ரீஸ். ஓகேங்களா? இந்த இன்க்ரீஸ் இதோட அதுக்கப்புறமா 11 to 18 வந்து ரோஸ் போட்டுருவோம். அதுக்கு இது வந்து உங்களுக்காக ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு, நீங்களாக வந்து ஓனாக கூட ஒரு டால் செய்யலாம். சரிங்களா? அதனால டிக்ரீஸ் நான் எப்படின்னு சொல்லிடுறேன். இப்போது இதை முடிச்சுட்டு டிக்ரீஸ் வந்து 8 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதவே 8 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ். ஆனால் இந்த 60 வராது, இதுக்கு மேலே ஒரு 54, 48, 42, 36. அதுக்கு அடுத்தது ரோ 20 பாருங்கள். ரோ 20 பாருங்கள், ரோ 20ல் 7 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வரும், அதுக்கு முன்னாடி உள்ள கவுண்ட் வரும் 48, அதுவும் 6 டைம்ஸ். அதுக்கு அடுத்தது ரோ 21, அது 6 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ். பார்த்திங்கன்னா 48 வராது, 42, அதுவும் 6 டைம்ஸ். அதுக்கு அடுத்தது ரோ 22, அப்போது 5 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ். அப்போ உங்களுக்கு 36 into 6. அதே மாதிரி ரோ 23 வந்து 4 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ், 30 into 6. ரோ 24 பார்த்திங்கன்னா 3 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ். அப்போது 24 into 6. அவ்வளோதாங்க. இது வரைக்கும் நம்ம பண்ணால் போதும். ஹெட்டு வந்து பால் பண்ணுறதுனால பார்த்துக்கோங்க, நம்ம பால் மாதிரி பண்ணுறதுனா தான் இந்த பேக் போர்ஷன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும். ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ ஹெட்டு பண்ண போகிறோம், ஏன்னா பாடி கூட அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த பார்ட் நம்மளுக்கு வேணும். அதனால வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? பாருங்கள், டிக்ரீஸ் ஃபஸ்ட்டு இன்க்ரீஸோடது எழுதி வச்சுக்கோங்க. பாருங்கள், இன்க்ரீஸோடதை எழுதி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. நான் சொன்ன பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வச்சு எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இது டிக்ரீஸ் பார்ட். ஓகேங்களா? இந்த 24 வரைக்கும் முடிச்சுட்டு அப்புறம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது ஹெட் பார்ட் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுங்களா? நான் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்காக கொடுக்கல, இப்படி கொடுத்துருக்கேன். இதை பார்த்துட்டு நீங்கள் எழுதி வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ ஹெட் பார்ட் முடிஞ்சது நம்மளுக்கு.